ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி. சேலத்தில் மாம்பழங்களின் வரத்து கடந்த 25 ஆண்டுகளில் இல்லாத அளவு சரிந்துள்ளது. இதனால் மாம்பழங்களின் விலையும் கணிசமாக அதிகரித்துள்ளது. சேலத்து மாம்பழத்திற்கு தமிழகத்தில் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களிலும் வெளிநாடுகளிலும் கூட வரவேற்பு அதிகம். ஆண்டுதோறும் மாம்பழ சீசனில் விற்பனை களைகட்டும். இந்த ஆண்டோ போதிய மாம்பழ வரத்து இல்லாமல் வியாபாரிகள் செய்வதறியாது இருக்கிறார்கள். வெயில் அதிகம். இப்போ பார்த்தீங்கன்னா சேலத்தெல்லாம் 107 டிகிரி கிராஸ் பண்ணியிருக்கு வெயில். இந்த மாதிரிலாம் வெயில் அடிச்சதே கிடையாது. அதனால காரணம் பார்த்தீங்கன்னா பிஞ்சு உதிர்வு அதிகமாக இருக்கு. மழையின்மை, மழை வரல. எங்களுக்கு மாசி மாசத்துல மழை வந்து இந்த துளுருக்கு பூ வரும்போது பிஞ்சு வரும்போது மழை வரணும். அந்த டைம்ல இந்த வருஷம் மழை வராம அதிக வெயில், அதனால பிஞ்சு உதிர்வு அதிகம். இதன் காரணமா பார்த்தீங்கன்னா வரத்து குறைவாயிடுச்சு. வரத்து குறைந்துவிட்ட நிலையில் மாம்பழங்களின் விலை அதிகரித்திருக்கிறது. பல ரக மாம்பழங்களின் விலை 30 முதல் 40 விழுக்காடு அதிகரித்திருக்கிறது. ஆனாலும் மக்கள் மாம்பழங்களை கூடுதல் விலை கொடுத்து வாங்க தயாராகவே உள்ளனர். விற்பனை அதிகரித்திருக்கும் நிலையில் ஆன்லைன் வர்த்தகத்தில் வரும் ஆர்டர்களுக்கு மாம்பழங்களை வழங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள் விற்பனையாளர்கள். 3 வருஷம் நிறைய சப்ளைஸ் நல்லா பண்ணிட்டு இருந்தோம். கேட்கறது நல்லா டிமாண்ட் இருந்தது. அதே மாதிரி அந்த அளவுக்கு நாங்கள் சப்ளை பண்ணினோம். ஆனால் இந்த வருஷம் அந்த அளவுக்கு எங்களால் மீட் பண்ண முடியல. வரதை பொறுத்து நாங்கள் டிஸ்பேச் பண்ணிட்டு இருக்கிறோம். டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்கு, ஆனால் சப்ளைக்கு குறைவா இருக்குது. அது பொறுத்து தான் நம்ம ஆன்லைன்ல நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு மாம்பழங்களுக்கு தேவை அதிகம் இருந்தாலும் போதிய வரத்து இல்லாமல் வியாபாரிகள் மட்டுமல்லாது வாடிக்கையாளர்களும் ஏமாற்றத்தையே சந்தித்துள்ளனர். புதிய தலைமுறைக்காக சேலத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் செய்தியாளர் மோகன்ராஜ். ஃபாஸ்ட் ட்ராக் 24 ஆண்டு அனுபவம், 24 நகரங்களில் 24 மணி நேரமும் உங்கள் சேவையில். உங்கள் ஆதரவிற்கு நன்றி.